ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, இந்த ஜாதகருக்கு 46 வயசுங்க, திருமணமே இன்னும் ஆகல. அதுக்கான காரணத்தை பார்ப்போம்ங்க. கிரகம் பாவகம்னா ராசி, சுபத்துவ பாவத்துவ அமைப்புலதான் பலன்களை பார்க்க மிக சரியாக இருக்கு. உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளி மாநிலத்தில் உள்ளவங்க ஒரு முறை ஜாதகம் பார்த்தா திரும்ப திரும்ப பார்க்கறாங்க. ஏன் பார்க்கறாங்க? ஜோதிடத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு சொல்றதுனால, நல்ல குருநாதர் அவர் சொன்ன வழியில பார்த்து சொல்றோம், பலன்கள் சரியாக இருக்கிறது. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அஸ்ட்ரோ சாய் செல்வம்ங்கிற சேனல்ல தெய்வ கடாட்சம் புதிய வரலாறுங்கிறதையும் நான் பேசுறேன், அதையும் பாருங்க. உங்களுக்கு ஷேர் செய்யுங்க. ஷேர் செஞ்சாதான் அடுத்தடுத்து எல்லாருமே நீங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. அவங்களும் ஜாதக பலன் கேட்டுக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து வீடியோக்களை நீங்க தேடாமலே பார்க்க முடியுங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் இந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கங்களோடு பலன்களை கட்டண முறையில் மட்டும் தெரிந்து கொள்ளலாம். நன்றி. இப்ப பாருங்க, திருமணம் இவருக்கு ஏங்க ஆகல? 46 வயசு டூ மச் இல்லையா? ஏன் நடக்கல? கிரக பாவக சுபத்துவம் தான். முதல்ல லக்னத்தை பார்க்கணும். லக்ன அதிபதி 2ல இருக்காரு, வருமானத்துக்கு கோயில் ஏதோ பாக்குறாரு, இதுல சுபத்துவ பாவத்துவம். அப்ப லக்கணம் கெட்டு போச்சு. லக்கணத்துல செவ்வாய் இருக்கு, 7ஆம் அதிபதி செவ்வாய் தாங்க. ராசிக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் தான். நல்லா பாருங்க, ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் தான். அப்ப ஒரே கிரகம் அத்தனையும் தொடர்பு தான். 2ஆம் இடம் 7ஆம் இடம் ராசிக்கும் லக்கணத்துக்கும். சரியா? அப்ப இந்த செவ்வாயை ராகுவும் சனியும் கிட்டத்துல இருந்து அப்படியே பாக்குறாங்க. சனியோடைய 10ஆம் பார்வை, செவ்வாயோட 4ஆம் பார்வை. அப்படியே அந்த இடத்துல பூகம்பம் மாதிரி ஆயிடுச்சா ஒரு விஷயம். அப்புறம் எப்படி செயல்படும்? எப்படி திருமணம் ஆகும்? அதுல பார்த்தோன்னு சொல்லிடலாமே. கிரக பாவத்துவ சுபத்துவம் தானே. இங்க ராகுக்கு நேற்று விளக்குறேன், சாரங்கள்லாம் போட்டு, அது வேற வகை. ராகு சனி ஒரே டிகிரி இணைஞ்சிருக்காங்க. கடுமை கூடும். இருட்டு கிட்டத்துல இருக்குன்னு அர்த்தம்ங்க. ஒளிதான், இருள் ஒளி, இது கிட்டத்துல வருது செவ்வாய். அப்ப இவரோட டிகிரி பேசலாம் பார்த்தோன்னா, இந்த டிகிரி போட்டிருக்கேன், அது வேற விஷயத்துக்கு நான் அந்த இடத்துல சொல்லணும். அப்ப இப்ப ஷார்ட்டா சொல்லணும். இது வந்துருச்சா? குடும்ப சுக்கிரன் அப்ப அளவு கம்மியா இருக்கு, உடனே திருமணம் நடக்க சொல்ல முடியுமா? இந்த வெளிச்சத்தை காட்டிலும் கடுமை கூட இருக்கிற எது அதிகமா இருக்கோ அதானே நம்ம எடுத்துக்கிறோம். இருள் கூட இருக்கு, நல்லது இல்லைன்னு அர்த்தம். எதுக்கு நல்லது இல்லை? கல்யாணம் இல்லை. 3ஆம் இடத்துல குரு. எனக்கு நடக்குமான்னு இன்ன வரைக்கும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. சென்னையில் உள்ளவர் தான். திருமண விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்ப கேட்கறதுக்கு அந்த எண்ணங்கள் கொடுக்குது பாருங்க. 3ஆம் இடம்ங்கிறது இல்லறம் நடத்துறதுக்கு ஆசை இருக்கு, நடக்கல. சுபத்துவ பாவத்துவத்தை தெரிந்து கொண்டால் தெளிவாக யாருமே சொல்றாங்க, ஈஸிங்க. குருநாதர் சொல்ற மாதிரி அகத்திக்கரையை பசிட்ட காட்டினோம்னா பின்னாடியே வருது பாருங்களேன். அந்த மாதிரி நம்ம ஜோதிடத்தை உணர்ந்தால் அற்புதமா பலன் சொல்லலாம். சரி, 2ஆம் இடத்தை, ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பாக்குறாரு, வருமானம் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். 2ஆம் இடம் குடும்ப வருமானம் தானே. எதுல பாக்கணும்னு நம்ம பாக்கணுங்க. சுக்கிரன் சூரியனுக்குள்ள போயிட்டாரு, அது ஒரு தோஷம். 7ஆம் இடம் முழுசா ராசிக்கு லக்கணத்துக்கு கெட்டு போச்சுங்க. இதனாலதாங்க இவருக்கு திருமணம் ஆகல, வேற ஒரு விஷயம் இல்லைங்க. 46 வயசு ஆயிடுச்சுங்க. அப்ப வேற வருமானத்துல ஓரளவு, வருமானத்திலையும் அளவுதான் இருக்கு. அதை அடுத்து விளக்குறேன். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்துல உங்கள் பிள்ளைகள் வயசுக்கு தக்கன உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்க பேர குழந்தைகளுக்கு திருமணம் இல்லையா? தடை இருக்கா? எப்ப நடக்கும்? திருமணத்துல தரம், மனைவி எப்படி வருவாங்க? பெண் ஜாதகம் இருந்தா கணவன் எப்படி சத்தானவரா இருப்பாரா? எல்லா இடத்தையும் கிரக சுபத்துவ பாவத்துவத்தின்படி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் கட்டண முறையிலே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.